வரி தரமாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும். தேன்கூட்டில் கல்லெறிய வேண்டாம் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு குறித்து பேசிய முதலமைச்சர், மத்திய அரசு மாநில வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் அரசாகவும் வளர்ச்சியை தடுக்கும் அரசாகவும் உள்ளது என விமர்சித்தார். மும்மொழி கொள்கையில் அரசியல் செய்வது நீங்களா நாங்களா என கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிக் கொண்டு இருக்கும் வரியை தர முடியாது என சொல்ல ஒரு நொடி போதும் என காட்டமாக பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் மத்திய அரசு மகிழ்ச்சி அடைவதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் என குறிப்பிட்டார். சமூக நீதியை சிதைப்பதற்காக கொண்டு வரப்படும் தேசிய கல்விக் கொள்கை போன்ற தடைகளை உடைப்போம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். பிஎம்சி திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். தேன் கூட்டுல கல் எறியாதீங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? கல்விக் கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா? கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை. அதை கூட புரிஞ்சிக்காதவங்க ஒன்றியத்தை ஆள்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல. தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழகினவங்க நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம்.